அதே மாதிரி தீபாவளிக்கு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருங்க, சேஃபாக கொண்டாடுங்க தீபாவளியை. இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்குது. அந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் இந்த மருந்தெல்லாம் பழைய இந்த வெடிக்காத மருந்தெல்லாம் எடுத்து கும்பலாக எடுத்து போடுவேன். அதை எடுத்து கொளுத்துவேன். அது மாதிரி பண்ணும்போது ஒரு சமயம் என்னாச்சு, என் கை ஃபுல்லாக, அந்த கை ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு. எப்போ 5 வயசில், அதனால் இப்போது சரியாயிடுச்சு. அப்போ 5 வயசில், 5 வயசோ 6 வயசோ தெரியாமல் பண்ணது எங்கள் வீட்டில் எல்லோரும் முதல்ல ஆரம்பத்தில் இதுதான் சொன்னேன். இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு சொல்கிறேன் நான். அந்த மாதிரி மருந்தெல்லாம் எடுத்து ஒன்றா போட்டு அதை கொளுத்தாதீங்க. அது அப்படியே மூஞ்சில் அடிக்கும். நான் என்ன பண்ணேன், மூஞ்சில் அடிக்கும்போது தான் நான் அப்படியே இப்படி தடுத்தும்போது தான் இந்த கை ஃபுல்லாக அப்படியே இதுவாகிடுச்சு, பேர்ன் ஆகிடுச்சு. ஆனால் அந்த அளவுக்கு பேர்ன் ஆகல, ஒரு மாதிரி கருப்பாகிடுச்சு கையெல்லாம். அப்புறம் போக நாள் பட இந்த விரலுங்களாம் சரியாயிடுச்சு எனக்கு. ஆனால் அது சுண்டு வலை ரொம்ப எரிஞ்சுது, அதுவும் சரியாயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த தீபாவளிக்கு பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான் நான் அந்த